வணக்கம். என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்ததுக்கோ இல்லை திரும்ப வந்ததுக்கோ ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி மார்கழி 27 ஜனவரி மாதம் 11ஆவது நாள். கூடார வெள்ளி கொண்டாடுவாங்க. இன்றைக்கி தான் இந்த நாளோட சிறப்பை பற்றியும் திருப்பாவையில் எனக்கு தெரிஞ்சது இல்லை நான் என்னவோ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத பற்றியும் பேசுவோம். ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் இது புதுசு இப்போ தான் கற்றுட்ருக்கேன். இன்றைக்கி கூடார வெள்ளி அன்னைக்கு தான் ஆண்டாள் பிராட்டி அவங்க இருந்த பாவை நோன்புக்கான பலனாக அவங்க எம்பெருமானை சரணடைகிறாங்க. திருப்பாவையில் முதல் பாசுரத்திலே வரும் நமக்கு நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலில் நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும். அதாவது நெய் பால் அந்த மாதிரி பொருட்கள்னால் இந்த விரதத்தில் நான் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி மை போட்டுக்க மாட்டேன், மலர் சூட்டிக்க மாட்டேன். பேசிக்லி அவங்க எந்த ஒரு மேக்கப்பும் போடாமல் எந்த ஒரு லக்ஸுரி ஃபுட்டும் சாப்பிடாம நல்லது மட்டுமே செய்வேன் அப்படின்றத அந்த ஃபஸ்ட்டு பாசுரத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே இன்றைக்கான பாசுரம் 27வது பாசுரம் திருப்பாவையில் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றென்னை பல்கலனும் யாம் அணிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சூடகம்னா வளையல் மாதிரி, தோல் வளையம்னா தோலில் போட்டக்கூடிய ஒரு ஆபரணம். அதே மாதிரி தோடு, செவிப்பூ, தோடுக்கு மேலே வர இந்த காதில் போடுற செவிப்பூ, பாடகம் காலில் போடுற தண்டை மாதிரி ஒரு ஆபரணம். அந்த மாதிரி பல ஆபரணங்களை நாம் அணிவோம். அதை கண்ணன்ட்டே அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அடுத்த லைன்லேயே ஆடையுடுப்பும் அன்பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கி வழிவார கூடியிருந்து குளிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு பாசுரத்தில் அவங்க நெய் பால்னால் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பாசுரத்தில் பால் சோறு சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பால் சோறு எப்படி செய்யணுன்னா மூட நெய் பெய்து, அதாவது நிறையா அந்த நெய் ஊற்றணும். அது எந்தளவுக்கு இருக்கணும்னா உள்ளே இருக்க அந்த பால் சோறே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக நெய் ஊற்றணும் அப்படின்னு இருக்காங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி அக்கார வடைசல் செஞ்சு சுவாமிக்கு படைச்சி நம்ம சாப்பிட்றோம். ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான், சக்கரை பொங்கல் மாதிரி தான். ஆனால் அதுவே ரொம்ப லக்ஸுரியாக செஞ்சால் எப்படி இருக்குமோ அதுதான் அது அந்த அக்கார வடைசல். நம்ம அதே மாதிரி பயத்தம்பருப்பு, பச்சரிசி எல்லாத்தையும் நம்ம வேக வைக்கணும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பால்லே வேக வச்சு நிறைய நெய் விட்டு குங்குமம் பூனா போட்டு செய்வாங்க. ஆண்டாள் பிராட்டி இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே அவங்க விரதமாக இருந்துட்டு இன்றைக்கி தான் அந்த விரதத்தை முடிக்கிற மாதிரி பால் சோறு நெய் எல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஆபரணங்கள்லாம் போட்டு மேக்கப்லாம் போட்டுக்கிறதுனால நம்மளும் இன்றைக்கி அதே மாதிரி நல்ல மேக்கப் போட்டு நல்லா பூனா வச்சுக்கிட்டு நல்லா ஜுவல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆகி கோவிலுக்கு போகணும் அப்படின்வாங்க. சாமி கும்பிடு சாமி கும்பிடு. குள்ளக்குள்ளனே இன்னைக்கு நெய்வேத்தியத்தோட ஸ்பெஷல் அக்கார வடைசல். சுட சுட சாதம், சாம்பார், ரசம், தக்காளி ரசம், உருளைக்கிழங்கு வறுவல், பீட்ரூட் பொரியல், பருப்பு நெய். ஃபஸ்ட்டு பருப்பு நெய் விட்டுருங்க.